ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, எனக்கு சிவகாசி பொருந்தும் என்று கணித்த என் அண்ணன்கள் விஷ்ணு மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும், என் திறமையை நம்பி வாய்ப்பு கொடுத்த என் அப்பா புசியானந்த் அவர்களுக்கும், ஆதவ் சார் அவர்களுக்கும் என் மிகுந்த நன்றி அண்ட் வணக்கம். நம் அன்பிற்குரிய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறைகளும் வாழ்த்தக்கூடிய திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் இடம்பெற செய்திருக்கிறார்கள். A politician thinks of the next election, a statesman thinks of the next generation என்று வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்ன வார்த்தைகள் ஸ்டேட்ஸ்மேன் லீடர் ஆன நம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அப்படியே பொருந்தும். இந்த வரலாற்று முக்கியமான தருணத்தில் முக்கியத்துவம் மிகுந்த துறையான தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை பொறுப்பை எனக்கு வழங்கி பெண் இனத்தையே பெருமைப்படுத்தியிருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் முதல்வரின் அன்பு வேண்டுகோளை ஏற்று அரசியலுக்கு புதுமுகமான என்னை ஏற்றுக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து இங்கே அனுப்பி வைத்துள்ள இந்தியாவின் குட்டி ஜப்பான் என பெருமையோடு அழைக்கப்படும் சிவகாசி தொகுதி மக்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அன்பான பெற்றோர்களுக்கும் எனக்கு இப்போதும் வழிகாட்டிகளாக திகழும் என் மதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சாதாரண குடும்பத்து பெண்ணான நானும் இங்கே இந்த பேரவையில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் சகோதரிகளும் எளிய பின்னணியில் இருந்து வந்திருக்கிறோம். ஆண்களுக்கே உரியதாக கருதப்பட்ட அரசியல் அரங்குகளில் நுழைந்து தைரியமாக எங்களால் களமாட முடிகிறது என்றால் அதற்கான தைரியத்தையும் ஊக்கத்தையும் தந்தவர் எங்கள் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நமது 5 கொள்கை தலைவர்களில் 2 பெண் தலைவர்களை இடம்பெற செய்து பெண் இனத்தையே பெருமைப்படுத்தி இருப்பவர் நம்முடைய அன்பிற்குரிய முதல்வர் அவர்கள். எளிமையான குடும்பத்தில் பிறந்து தமிழ் வழியில் பயின்று சிறுவயது திருமணத்தை மறுத்து கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணி அனுபவம் பெற்று தலை நிமிர்ந்து நடக்க முயற்சிக்கும் என்னையே கூட தினம்தோறும் கேலி செய்து முடக்க பார்க்கிறது இந்த சமூகம். பெண் புத்தி பின் புத்தி என்று இகழ்வது இந்த சமூகத்தின் பொது புத்தி. நானும் இங்கே அமர்ந்திருக்கும் சகோதரிகளும் எத்தனையோ கேலி கிண்டல்களை புறம் தள்ளி துணிச்சலுடன் களமாடுகிறோம் என்றால் சிங்கப்பெண் என்ற அடைமொழி தந்து எங்களை உத்வேகப்படுத்த ஒரு அண்ணன் இருக்கிறார் என்ற அசாத்தியமான நம்பிக்கை தான் காரணம். பெண்களின் கைகளில் இருந்து சமையல் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை கொடுங்கள் என்று சொன்னார் எங்கள் கொள்கை தலைவர் பெரியார். பாலின சமத்துவம் பற்றி எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் பொது வாழ்க்கைக்கு வருகிற பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அதிகம். அத்தகைய ஒரு சூழ்நிலையில் பெண்களுடைய கண்ணியம் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். பெண்களின் கண்ணியத்துக்கு யாராவது இழுக்கு ஏற்படுத்தினால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டம் அதன் கடமையை செய்யும் என்று செயல் மூலம் உணர்த்தக்கூடிய ஒரு முதலமைச்சர் இங்கு இருப்பதால் பெண்கள் தாங்கள் பாதுகாப்பான ஆட்சியின் கீழ் இருக்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பெண் குழந்தைகளின் கல்வியில் மட்டுமல்ல அவர்கள் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதில் பெரும் அக்கறை செலுத்திய மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பெண்கள் முன்னேற்றத்திலும் பாதுகாப்பிலும் பெரும் உறுதுணையாக பக்கபலமாக தளபதி அவர்களும் தாவேகாவும் இருந்ததால் தான் மிக பெருவாரியான பெண்கள் தாய்மார்கள் கடந்த தேர்தலில் தளபதிதான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மகத்தான தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மிஷல் ஒபாமா சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். strong men who are truly role models don't need to put down women to make themselves feel powerful. People who are truly strong lift others up. People who are truly strong lift others up. People who are truly powerful bring others together. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும் நம்மளுடைய முதலமைச்சருக்கு. இது மட்டும் அல்லாம நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்த உடனே காட்டன் இம்போர்ட் டியூட்டியை குறைச்சு தமிழகத்தில் பருத்தி உற்பத்தி பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் குறைவாகவும் அதன் நுகர்வு மிக அதிகமாகவும் உள்ளது. மேலும் பிற மாநிலங்களிலிருந்து பருத்தியை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு அதிகப்படியான போக்குவரத்து செலவு ஏற்படுவதால் போட்டி விலையில் பருத்தி கிடைப்பது
தமிழக ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு மிக அவசியமானதாகும். இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழக ஜவுளித்துறையின் நலனை கருத்தில் கொண்டு பருத்தி மீதான இறக்குமதி வரியை நீக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினார். அதன் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை பருத்தி இறக்குமதிக்கான வரியிலிருந்து தற்காலிக விலக்கு அளித்துள்ளது. இந்த நடவடிக்கைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால இந்த டெக்ஸ்டைல்ஸ் 10,000 முதல் 15,000 கோடி இதனால சேமிக்கப்படுறாங்க. இதுல இருந்து 10 லட்சம் பேர் வேலை வாய்ப்போட இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு அறிக்கையினால. நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மே 10, 2026 அன்று முதலமைச்சராக பதவியேற்றார்கள். அன்று முதல் சுமார் 100 நாட்களில் தொழில் முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் பல்வேறு முன்னேற்றங்கள் சாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சாதனைகளுக்கெல்லாம் ஒரு மணிமகுடமாக ஆகஸ்ட் 13, 2026 சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு அமைந்தது. நமது முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 104 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. வெற்றி தமிழ்நாடு கான்க்ளேவ் எல்லாரும் ஒரு சின்ன அறையில நடத்தப்பட்டது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், 104 MOU நம்ம பண்ணிருக்கோம். 1,02,514 கோடிக்கு பண்ணிருக்கோம். 1,21,788 ஜாப் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. வந்த 2 மாதத்துல 7 MOU பண்ணிருக்கோம். 35,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 14,790 ஜாப் கிடைச்சிருக்கு. இதன் மூலமா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய பேர் இங்க கேட்டாங்க என்ன நீங்க எதையுமே ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஆனா கைடன்ஸ் தமிழ்நாடுல இருந்து நம்ம பப்ளிக்கா லைவ்ல இது போய்கிட்டா இருந்தது. எல்லா கம்பெனியும் என்ன ஏதுன்னு வெளியிட்டதான் செஞ்சோம். அதை ஏன் நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியல அப்படின்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி வெற்றி மாநாடுல 97 MOUs சைன் பண்ணோம். கிரீன்ஃபீல்ட் பிரவுன்ஃபீல்ட் அப்படின்னு 2 இருக்கு. கிரீன்ஃபீல்ட 55 பண்ணோம். 50 விரிவாக்க திட்டம், இதுல 8 திட்டங்கள் இது 2மே சேர்ந்து இருக்கு. அதே மாதிரி 25 புதிய நிறுவனங்கள் முதல் முறையா தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு. அதுல அல்ட்ரா வயலட் கிருஷ்ணகிரியில அமைக்கிறாங்க. ஃபார்ச்சூன் 500 அப்படின்னு சொல்ற தரவரிசையில 292வது ரேங்க்ல இருக்கிற சூப்பர் மைக்ரோ அப்படின்ற 2 கம்பெனி புது கம்பெனி இங்க வந்திருக்கு. நூறு நாட்களில் 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த முதலீடுகள் மூலமாக 1,21,788 வேலை வாய்ப்புகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இவையெல்லாம் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேதான் வரும். 100 நாட்களில் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலான அரசு 100 நாட்களில் 1,00,000 கோடி முதலீட்டை ஈர்த்துள்ளது என்ற சாதனையை கேட்டதும் சிலருக்கு பொறுக்கவில்லை. அது எப்படி சாத்தியம் என்ற பதற்றத்துடன் கேட்கிறார்கள். முதலீட்டாளர்களுக்கு மாபெரும் நம்பிக்கை தந்திருப்பது நம் தலைவர் கூறிய வார்த்தைகள். உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என்ற துணிச்சலாக சொல்லுங்க. இது எங்க தம்பி விஜய் ஆட்சி, இது எங்க பிள்ளை விஜய் ஆட்சி என்ற தைரியமாக சொல்லுங்க. நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று அவர் வெளிப்படையாக அறிவித்ததால் தான் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு அலுவலகங்கள் 1 பைசா லஞ்சம் இல்லை. இது முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரும் பேசு பொருளாக மாறிவிட்டது. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பலரும் இதற்காக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர். நம் அன்பிற்குரிய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டத்தை அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக புதிய தொழில் கொள்கையை அரசு இறுதி செய்து வருகிறது. செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, ஆளில்லா விமானங்கள், உணவு பதப்படுத்துதல், உயிரியல் மருந்துகள் உள்ளிட்ட 20 உயர் வாய்ப்பு துறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. FDI அந்நிய நேரடி முதலீடு. நம் அன்பிற்குரிய முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 16 நாடுகளை சேர்ந்த மற்றும் வெளிநாட்டு தலைமையகங்களை கொண்ட 30 திட்டங்கள் இவற்றுள் மேற்கொள்ளப்பட்டு முதலீடு 22,268 கோடி அந்நிய நேரடி முதலீடுகள். இவை மொத்த முதலீடுகளில் 22% மேலும் 38,357 வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. முக்கிய நாடுகளை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறேன். ஆஸ்திரேலியா 7,125 கோடி, ஜெர்மனி 4,400 கோடி, ஜப்பான் 2,651 கோடி, பிரான்ஸ் 2,021 கோடி, தென்கொரியா 6 திட்டங்கள், ஸ்ரீலங்கா 800 கோடி, 7,000 வேலை வாய்ப்புகள் ஜவுளித்துறையில்.
தமிழ் டயஸ்போரா உலக தமிழ் சமூகத்துடனான தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உலகம் முழுவதும் வாழும் புலம்பெயர் தமிழர்களுக்கு தங்கள் பூர்வீக மண்ணில் முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுத்து கடிதம் எழுதியுள்ளார். இதற்கு 120 பேர் பதிலளித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கான முதலீட்டு ஊக்குவிப்பு பிரிவு வழிகாட்டி நிறுவனத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய விரும்பும் போது ஒரே இடத்தில் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் உதவி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் எம்பல் டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்னு சொல்லி நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். நம்ம ரீசன்ட் கான்க்ளேவ்ல 17 மேல இருந்து அவர் என் கூட கோஆர்டினேட் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு லேண்டும் அலோகேட் பண்ணி எல்லா கன்வர்ஷன் ரேட்டும் இப்போ நம்ம இந்த 1 லட்சம் கோடியில எல்லாரும் கேட்டீங்க இதை நீங்க எவ்வளவு தூரம் கிரவுண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி. இன்னைக்கு வர கன்வர்ஷன் ரேட் 45%. நாங்க வந்த 100 நாட்கள்ல 45% கன்வர்ஷன் ரேட் காமிச்சிருக்கோம். இது மட்டும் அல்லாம எந்தெந்த துறைகள்ல எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். வாகனங்கள் மற்றும் மின்வாகனத்துறை 17 திட்டங்கள் 17,073 கோடி 14,977 ஜாப் கிடைச்சிருக்கு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இந்த துறையில 15,787 கோடி. பொறியியல் உற்பத்தி துறையில 20 திட்டங்கள் 9,525 கோடி 22,220 ஜாப். ஜவுளித்துறையில 16 திட்டங்கள் 7,871 கோடி 24,876 ஜாப்ஸ். மின்னணுவியல் மற்றும் செமிகண்டக்டர் 10 திட்டங்கள் 5,893 கோடி 7,236 ஜாப்ஸ். உயிர் அறிவியல் திட்டங்கள் 8 திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். 33,893 கோடி இதுல இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. வான்வெளி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி 6 திட்டங்கள் 2,787 கோடி இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. தொழில்துறை பூங்காக்கள், கடல்சார் துறை, பொம்மைகள், ஆள் தொழில்நுட்பம் இதுல 8 திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பல்கலைக்கழகங்கள், R&D, GCC உள்ளிட்ட துறைகளிலும் முதலீடு 1000 5,000 ஜாப் கொடுக்குது. மேம்பட்ட தொழில்நுட்ப முன்னுரிமை துறைகள் 40 திட்டங்கள் 54,787 கோடி 30,157 ஜாப் கொண்டு வந்திருக்கோம். தரவு மையங்கள் 3 திட்டங்கள் 26,417 கோடிக்கு இத்தனை துறைகளிலும் நம்ம முதலீடு கொண்டு வந்திருக்கோம். இத்தனை துறைகளிலும் ஜாப் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாரு ஆந்திராக்கு எல்லாமே போகுது அப்படின்னு சொல்லி. இது எப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ் என்றது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா முதலீடு எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வியே வராது. ஒரு பட்டனை தட்டின உடனே இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒன்றும் போகாது. MOU சைன் பண்றதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் இடத்துக்கு பக்கத்துல தண்ணி இருக்கா, இல்ல காலேஜ் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி தான் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி ஒரு MOU சைன் பண்ணா ஒரு இன்வெஸ்டர் அங்க வாட்டர் இது இருக்கா, எலக்ட்ரிசிட்டி இருக்கா, இன்சென்டிவ் பேசணும். இதெல்லாம் பேசினக்கு அப்புறம் தான் அவங்க வேற இடத்துக்கு போறதா இங்க இருக்கிறதான்னு முடிவு பண்ணுவாங்க. அது எப்படி 5 நாள்ல ஆந்திராக்கு போக முடியும்? இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பொய் உண்மைக்கு புறம்பான ஒரு இதை சொல்லணும். கடந்த ஓரிரு மாதங்களாக இங்குள்ள முதலீட்டாளர்கள் வேறு மாநிலங்களுக்கு வெளியேறி செல்வதாக ஒரு வதந்தி திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. 10,000 கோடி முதலீடு செய்யும் எந்த ஒரு நிறுவனம் ஓரிரு வாரங்களில் அல்லது ஓரிரு மாதங்களில் திடீர் முடிவெடுத்து தங்கள் ஆலைகளை இடமாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்பது அடிப்படை அறிவுள்ள அனைவருக்கும் தெரியும். அப்படி ஓரிரு நிறுவனங்கள் இடம் மாறுவது என்பது அவர்கள் 6 மாதம் அல்லது ஓராண்டுக்கு முன் எடுத்த முடிவு. அதற்கு சான்றாக அப்போலோ டயர் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீ சிட்டியில் ஏற்கனவே உள்ள தனது நிலத்தில் இந்த திட்டத்தை அமைக்கிறது. February 2026 தனது திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர். ஆகவே இது எதுவும் புதிய விஷயம் அல்ல. ராயல் என்ஃபீல்ட் தமிழ்நாட்டில் ஏற்கனவே 4 ஆலைகளும் 1 R&D மையமும் நிறுவியுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திட்டம் இந்நிறுவனத்தின் 5வது திட்டமாகும். அக்டோபர் 2025 ஆண்டே இது தங்களின் முடிவாகும் என்று இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கு பின்னர் செய்யாறு பகுதியில் தனது 4வது ஆலையை இந்நிறுவனம் தொடங்கியுள்ளது. இது நம் மீது அந்த நிறுவனம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். அதானி கிரீன் நிறுவனத்தின் 24,500 கோடி 4,000 வேலைவாய்ப்புகள் கொண்ட பம்ப்ட் ஹைட்ரோ திட்டம் தமிழ்நாட்டிலேயே தொடர்கிறது. இதனை நிறுவுவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் அல்லேரி பகுதியில் டான்ஜெட்கோ முதற்கட்ட EOA
வெளியிட்டுள்ளது. இதன் சாத்தியக்கூறு ஆய்வுகள் மற்றும் பொறியியல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிறுவனத்தின் 2ஆம் கட்டம் திருநெல்வேலியில் திட்டமிடப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் சோலார் அண்ட் பேட்டரி திட்டம் இதுவரையில் எந்த மாநிலத்துடனும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை. நிறுவனத்திடமிருந்து கிடைத்த தகவல்களின்படி இதுவரை இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. அதே வேளையில் தமிழ்நாட்டுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் 11,760 கோடி மற்றும் 7,000 நேரடி மற்றும் சுமார் 43 மறைமுக வேலைவாய்ப்புகள் திட்டத்திற்கான பணி நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.